ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட தரமான மேட்டர் சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பர்னிங் பெட்டலா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா மேட்டர் இருக்காது. மேட்டருக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா படத்தையே வந்துட்டு பயங்கரமாக எடுத்து வச்சிருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 4.2 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயினான பார்பரா பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப்ல டோட்டலா ஒரு 3 ஆண்களை சந்திப்பாங்க. ஸோ இந்த 3 ஆண்கள் கூடயும் இவங்க என்னமான ஒரு கேமா சம்பவங்களை பண்றாங்க, அது இவங்களோட லைஃபை வந்துட்டு எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகுது, கடைசியாக இவங்க யார் கூட ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு எராட்டிக் த்ரில்லர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீனுமே வந்துட்டு சும்மா செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பயங்கரமான படம் தான். அடுத்து பார்க்க போற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மியா குல்பா. இந்த படத்தை வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல்ல எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 4.2 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ இவரோட ஒய்ஃபை இவரே கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல பார்த்தீங்கன்னா கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அட்வொகேட்டா நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவருக்கு வாதாட்டத்துக்கு வராங்க. வந்த நம்ம ஹீரோயின் அட்வொகேட் வேலையை மட்டும் பார்க்காத நம்ம ஹீரோ கூட வந்துட்டு க்ளோஸா பழகும் போது இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய தரமான எராட்டியத்துல சம்பவம்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல சம்பவத்தோடு சேர்த்து ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஜேர்னலை கொண்டு போவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா 365 days. இந்த படத்தை ஆல்ரெடி எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 3.3 கொடுத்துருக்காங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் அப்படின்றது. படத்துல வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நபரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்களோட லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய அப்பா வந்துட்டு திடீர்னு இறந்து போயிடாரு. ஸோ அந்த பிசினஸ் எல்லாமே இவர் தான் பாத்துக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியா நம்ம ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டா 365 நாள் நீ என் கூட மட்டுமே இரு, அப்படி உனக்கு லவ் வந்துச்சு அப்படின்னா நீ என்னையே லவ் பண்ணு, இல்லைன்னா இங்கிருந்து போயிடு அப்படின்ற மாதிரி ஒரு டீல் ஒன்று போறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோடைய தரமான ஸ்டோரியா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கு. 3மே பயங்கரமா இருக்கும். பட் தமிழ் டப்பிங்ல இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி மூவிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.